ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, வஜ்ரகோசம்னு என்னுடைய நாமத்தை சொல்லி சிம்ம வாகினியே, என் தேவதையே, வரம் தரும் தாயே, எனக்கானதை கொடுங்கம்மா நீ என்னிடம் கேட்ட பிறகும் நான் உனக்கான சந்தோஷத்தை கொடுக்காமலா இருப்பேன்? இதோ பேரதிர்ஷ்டத்தையும் பெரு சந்தோஷத்தையும் தரக்கூடிய உன் வாழ்க்கைக்கு அவசியமான விஷயத்தை தான் பரிசாக உன் வாழ்வில் தருவதற்காக இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். நீயே சற்றும் எதிர்பார்க்காத விலையில மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஒன்று உன்னிடம் வந்து சேர தயாராகிவிட்டது என் செல்லமே. இனிமேலாவது நடக்கும் அனைத்தும் நன்மைக்கே என்பதை புரிந்து கொண்டு எடுக்கக்கூடிய முடிவுகளையும் செய்யக்கூடிய செயல்களையும் சரியாக அமைச்சுக்கோ. ஏன்னா காலத்தே பயிர்சை என்பது போல காலத்துக்கும் நேரத்திற்கும் ஏற்றாற் போல உன்னுடைய யோசனைகளும் மாறுதல்களும் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். காலம் தவறிய யோசனைகள் பயனை கொடுக்காதுதானே. அதனால்தான் காரணம் எதுவாக இருந்தாலும் சரி, மாறிக்கொண்டே இருக்கும் இந்த உலகத்துல நீயும் மாறிக்கிட்டே மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டே இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். சரியான நேரத்துல சரியான முடிவை எடுக்க தவறிவிட்டால் அடுத்து காலம் முழுவதும் நீ வருத்தப்பட வேண்டும் அல்லவா? உன்னை உதாசீனப்படுத்தக்கூடிய மனிதர்களுக்கு வேறு வேலையே இல்லை. அவங்க எப்படியும் யாரையாவது பத்தி குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. இன்னைக்கு ஒன்ன சொல்றவங்க நாளைக்கு வேற யாரையாவது சொல்ல போறாங்க. அப்படி அடுத்தவர் மனம் வேதனைப்படும்படி உதாசீனங்களையும் மன உளைச்சலையும் தரக்கூடிய மனிதர்களின் வார்த்தைகளுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாமே செல்லமே. உதாசீனங்கள் பல நேரங்களில் உனக்கு மன உளைச்சலை கொடுக்கலாம், உயிர் போகும் வழியை உண்டாக்கலாம். ஆனா நீ அந்த நேரத்துல தைரியமா மனசுக்கு நீ துணிவை கொடுத்து கொண்டு தைரியமா அந்த பிரச்சனையை சமாளித்து வெளிவந்து விட்டால் கொஞ்ச நாட்களிலேயே உனக்கான தெளிவும் அமைதியும் உன்னிடம் வந்து சேர்ந்துவிடும். உன்னை அமைதிப்படுத்த உனக்கு தேவையான விஷயங்களை செய்து தருவதற்கு இந்த வராகியம்மா நானே வந்திருக்கும் போது அதைவிட வேறென்ன உனக்கு வேண்டும்? இதோ உனக்கான பொக்கிசங்கள் நிறைந்த இந்த பரிசு பெட்டியை நீ தொட்டு விட்டாய் அல்லவா? இந்த பொக்கிசமே உன் வாழ்க்கையை மிக பெருசாய் மாற்றப் போகுது என் செல்லமே. இது புரிஞ்சுக்காம ஐயோ என் வாழ்க்கையில இப்படி நடந்துருச்சே, துன்பங்களும் துயரங்களும் என்ன ஆட்டி படைக்குதே, நான் உங்ககிட்ட கேட்ட இந்த வேண்டுதலை இன்னுமே நீங்க செஞ்சு தரலையேன்னு மீண்டும் மீண்டும் வருத்தப்பட்டு கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கையில் மாற்றம் வந்துவிடாதே என் செல்லமே. வருத்தப்படுவதையும் வேதனைப்படுவதையும் முதல்ல நிறுத்து. உன் வாழ்க்கையில துன்பம் எதனால் வந்தது என்பதற்கான காரணங்களை அறிந்து அதிலிருந்து மீண்டு வர நீ முயற்சி செய். மனுஷன் யாரு வேணுமானா குளத்தில் இருக்கக்கூடிய நீரை கலங்கடித்து விடலாம். குளத்துல இருக்கிற நீர் அமைதியா இருக்கும். அதுல ஏதாவது ஒரு கல்லை தூக்கி போட்டாலும் சரி, அல்லது ஏதாவது ஒரு குப்பையை தூக்கி போட்டாலும் சரி, அந்த நீரெல்லாம் உடனே கலங்கி விடும். ஆனால் அந்த குளம் சும்மா இருக்குமா? அது அமைதியா இல்லாம மீண்டும் அந்த குளத்தை தெளிய வைப்பதற்காக அந்த குப்பைகளை உள்ளிழுத்து கொண்டு அந்த குளத்தை தெளிவான நீராக மாற்றிவிட்டு மீண்டும் அமைதியாக இருக்கும். அதே போலதான் நீயும். உன் மனதை கலங்கடிக்க, உன் மனதில் கவலைகளை கொடுக்க யார் வந்தாலும் நீயே தைரியத்தின் துணிவோடு உனக்கு தைரியத்தையும் துணிவையும் வரவழைத்து கொண்டு உன் மனசை அமைதியாக்கி கொண்டு பொறுமையாக காத்திருக்க வேண்டும் என் செல்லமே. கலங்கி குழம்பி போய் ஓ மனசை தெளிய வைக்க உன்னால் மட்டும்தான் முடியும். வேற யாராவது உனக்கு வந்து ஆறுதல் சொல்லுவாங்க, வேற யாராவது உனக்கு வந்து நன்மை செய்வாங்கன்னு யாருடைய வரவையும் நீ எதிர்பார்க்க வேண்டாம். கண்ணீரே வந்தாலும் அதை உனக்கு துடைப்பதற்கு உன் கைகள் இருக்கிறது என்ற நம்பிக்கையோட உன் வேலைகளை செய். ஒருபோதும் கீழே விழுந்தா யாராவது வந்து எலும்பி நிக்க வைக்கிறதுக்கு கை கொடுப்பாங்கன்னு யோசிக்காத. கீழே விழுந்த அடுத்த நொடியே சற்றும் யோசிக்காமல் எழுந்து நிற்க தயாராக இரு. அப்போதுதானே விழுந்து விடுவோம் என்ற பயம் உனக்குள் வராது. கீழே விழுந்தாலும் நான் எந்திரிச்சு ஓடுவேன். என் வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், துன்பம் வந்தாலும், துயரம் வந்தாலும் அதை சமாளிச்சு என் வாழ்க்கையை நான் வாழ்ந்து காட்டுவேன் என வைராகியமும் உத்வேகமும் உனக்குள் இருக்க வேண்டும் என் செல்லமே. அதை விட்டுட்டு சுத்தி பொழுதுபோக்குக்காக எத்தனையோ கெட்ட விஷயங்கள் நடக்கக்கூடிய இந்த உலகத்தில் ஏதோ ஒரு சிறு இன்பத்தின் மீது மயக்கம் கொண்டு அதுலயே நீ மூழ்கிட்டீனா நாளைக்கு வரப்போற துன்பம் மிக பெரியதாக இருக்கும் அல்லவா? இன்னைக்கு கிடக்க போற அல்ப சந்தோஷத்துக்காக ஆசைப்பட்டு அதன் மூலமாக நாளை வரப்போகும் துன்பத்தில் நீ மாட்டிக்கொள்ள வேண்டாம். எதன் மீதும் விருப்பம் கொள்வதற்கு முன்பாக, ஆசைப்படுவதற்கு முன்பாக அதை பற்றி நன்றாக சிந்திப்பதும் தெரிந்து கொள்வதும் அவசியமாகும் என் செல்லமே. எப்பவுமே பிரச்சனையோ கஷ்டமோ அதுக்கு நிரந்தர தீர்வைத்தான் நீ யோசிக்க வேண்டும். இப்போதைக்கு இதுல இருந்து தப்பிச்சா போதும், இப்போதைக்கு இதுல இருந்து வெளிவந்தா போதும்னு ஏதோ ஒரு செயலை, தவறான முடிவை செய்துவிட்டு
அப்புறம் வாழ்நாள் முழுவதும் நீ கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் நான் சொல்றேன். உன் வாழ்க்கையில நல்லதும் கெட்டதும் எல்லாமே உன் கண்ணு முன்னால இருக்கும். ஆனா எது உனக்கு நல்லதோ அதை மட்டும் எடுத்துக்கொண்டு தேவையற்ற விஷயங்களை தூக்கி எறிந்து விட்டால் நீயும் துன்பமின்றி நிம்மதியாக உன் வாழ்க்கையை வாழலாம் என் செல்லமே. உன் கண்களில் தெரிகிற காட்சிகளிலும் காதில் கேட்கிற சொற்களிலும் உன் வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதை மட்டும் எடுத்துக்கொண்டு நிம்மதியாக வாழ பழகு. உனக்கான நல்லதை இந்த வராகி அம்மா நான் செஞ்சு தர்றேன். நீ நம்பிக்கை இழக்கும் நேரத்திலும் உன் மனம் சோர்ந்து போகும் சமயங்களிலும் இது நாள் வரை நீ வந்த வாழ்க்கையை வாழ்ந்த வாழ்க்கையை பின்னாடி திரும்பி பாரு. இவ்வளவு தூரம் நீ சின்ன வயசுல இருந்து இது வரைக்கும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு கடந்துதானே வந்திருக்கிறாய். இன்னும் கொஞ்ச தூரம் போனினா போதும். கொஞ்ச தூரம் முன்னோக்கி போனினா உனக்கான முன்னேற்றத்தை நீ பார்த்து விடலாம், பெற்று விடலாம். இவ்வளவு நாள் கஷ்டப்பட்ட நீ இப்போது புதையல் கிடைப்பது போலதான் உனக்கான சந்தோஷத்தை பெற தயாரான ஆளாக மாறி இருக்கிறாய். இனிமேலும் மனம் தளராமல் சோர்ந்து போகாமல் வைராகியத்தோடு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. மகிழ்ச்சி என்பது உனக்குள்ளதான் இருக்கு. அதை வேறு யாரும் உனக்கு வந்து தர முடியாது என் செல்லமே. நீ உன் மனசுல வலியும் வேதனையும் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும் என தைரியமாக துணிவாக முடிவெடு. உன்னிடம் இன்றைக்கு இருக்கிற நிம்மதி நாளைக்கு இல்லாமல் போகலாம். அதனால்தான் ஒவ்வொரு நொடியையும் உன் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக செலவு செய். உன் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கான வேலைகளுக்காக முயற்சி செய்யணும்னு நான் சொல்றேன். நிம்மதியும் சந்தோஷமும் எப்போதும் யாருக்கும் நிரந்தரமாக கிடைக்காது. அதே போலதான் துன்பமும் துயரமும் வாழ்நாள் முழுவதும் யாரையும் ஆக்கிரமிக்காது. நிம்மதியும் சந்தோஷமும் துன்பமும் துயரமும் துக்கமும் மாறி மாறி வருகிற இந்த வேளையில் நல்லதை எடுத்துக்கொண்டு தீயதை ஒதுக்கி கொண்டு போய்கொண்டே இருக்க வேண்டும் என் செல்லமே. இப்போது இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாமே சும்மாவே ஏதாவது ஒரு பொய் காரணத்தை சொல்லி அதனாலதான் எனக்கு உன்னை பிடிக்கல, இதனாலதான் எனக்கு உன்னை பிடிக்கலன்னு வெறும் காரணத்தை மட்டுமே உருவாக்கி மனிதர்களை வெறுக்கிறார்கள். அப்படி காரணத்தை உருவாக்கி வெறுக்கும் மனிதர்களுக்கு மத்தியில எந்த காரணமும் இல்லாமல் எல்லாரையும் நேசிக்கக்கூடிய ஆளாக நீ இருந்தாயே ஆனால் உன் வாழ்க்கை மிகவும் அழகானதாக மாறி போகும். உனக்கு அரிதாக கிடைக்கிற உறவின் மீது எப்போதும் அன்பை மட்டும் செலுத்த பழகு என் செல்லமே. எப்போதாவது பார்க்கிற மனிதர்களிடம் போய் நீ அதிகாரம் செலுத்தணும், உன்னை விட எளியவர்களிடமும் வலிமை குறைந்தவர்களிடமும் போய் அதிகாரம் செலுத்த நீ நினைத்தால் அது வெறுப்பை தான் உண்டாக்கும். உன்னை விட பலசாலியோ அல்லது பலவீனமானவனோ எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்க பழகு. எல்லாருக்கும் மதிப்பும் மரியாதையும் கொடுத்து அன்பை கொடுக்கக்கூடிய ஆளாக இரு. நிச்சயமாக உன்னை சுற்றி இருப்பவர்களும் உன் மீது அன்பு செலுத்தக்கூடியவர்களும் அதிகமாக மாறுவார்கள் என் செல்லமே. அவர்கள் உன்னை நோக்கி வரும்படியும் உனக்கான நல்லதை செய்யும்படியும் இந்த வராகி அம்மா நான் உனக்கான வேலைகளை பார்த்து கொள்கிறேன். உனக்கு பிடித்த மனிதர்களிடத்தில் நன்றாக பேசு. உனக்கு பிடிக்காத மனிதர்களிடத்தில் சற்றும் யோசிக்காமல் விலகி நின்றுவிடு. நல்லது எது கெட்டது எதுன்றத உன் புத்திக்குள் நான் செலுத்துகிறேன். எந்த சூழ்நிலையில் யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நான் உனக்கு கற்றுக் கொடுக்கிறேன் என் செல்லமே. நீ மற்றவங்க கிட்ட வெளிப்படுத்தும் சொற்களும் மற்றவர்களிடம் பேசும் சொற்களும் யார் மனமும் நோகும்படி இல்லாத அளவிற்கு பார்த்து நடந்து கொள். ஏனெனில் என் அன்பு பிள்ளையான நீ எல்லார் மீதும் இரக்கமும் அன்பும் காட்டுகிறாய். ஆனா யாருக்கிட்ட எப்படி பேசணுன்ற அந்த பக்குவம் இன்னும் உனக்கு வராததால் தான் பல பேர் உன்னை தவறாவே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பல பேர் உன்னை குறை சொல்லி குற்றம் சுமத்தி சண்டை போடுபவர்களாகவும் இருக்கிறார்கள். என் அன்பு பிள்ளையான நீ எத்தனையோ பேரிடம் இறக்கப்பட்டு ஏமாந்து போயிருக்கிறாய். ஆனா ஒருபோதும் நீ தாழ்ந்து போக நான் விடமாட்டேன் என் செல்லமே. உன்னை ஏமாற்றியவர்கள் வெற்றி பெற்று வாழ்வதைப் போல தெரிந்தாலும் கடைசி வரை அது நிலையானதாக அவர்களுக்கு சந்தோஷம் தரக்கூடியதாக இருக்காது. உனக்கான வாழ்க்கையை உயர்வான வாழ்க்கையாக நான் அமைத்து தருவேன்.